நம்ம ரசிகர்களை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே சினிமாவை மட்டும்தான் பார்ப்பாங்க. அரசியலா தான் பார்ப்பாங்க. சினிமால நடக்கிறத பொது வாழ்க்கையில கொண்டு வர மாட்டாங்க. அது மாதிரி ரொம்ப டீசென்ட்டானவங்க நம்ம பசங்க. அது அது வந்து ஒரு சில பேர் அப்படிதான் இருக்காங்க. நம்ம தொண்டர்கள் ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கிற ஒரு தொண்டர்கள் தான் சொல்லணும். நம்ம தொண்டர்கள் பொறுத்த அளவுக்கு, நம்ம ரசிகர்கள் பொறுத்த அளவுக்கு அரசியல் புரிதல் அதிகமாவே இருக்கு. ஏன்னா மாநாட்ட தவிர, நம்ம வர இடத்த தவிர வேற எந்த இடத்துலயுமே நம்ம கட்சி பேரையோ, கொடியையோ காட்டி ஆட மாட்டாங்க. ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. சரி விடுங்க. நீங்க இப்ப பார்த்த விஷுவல்லாம் எதையும் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. நம்ம ரெசல்யூஷனுக்கு வருவோம். இந்த 2026ல நான் எடுக்க போற ரெசல்யூஷன் என்னன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல் ஆளா வீட்டை விட்டு வெளில வந்து நான் கேள்வி கேட்க போறேன். அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை பயங்கரமா எதிர்க்க போறேன். இந்த சமஸ்கிருதம், இந்த வர்ணாசிரமம் எல்லாத்தையுமே ரொம்ப கடுமையா எதிர்க்க போறேன். அமித்ஷா, மோடிலாம் நான் யாரெல்லாம் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த மேடையில ஏறி இந்த ஆளுங்கட்சியை பத்தி பேசுறோம் இல்லையோ அவங்கள பத்தி தாக்கி பேச போறேன். இதுதான் இந்த வருஷம் ரெசல்யூஷன் நீங்க நினைப்பீங்க. இது ஜனவரி 1 ரெசல்யூஷன் கிடையாது. இது ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபுல். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர்.